வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் மெல் குணசேகரவின் கொலை வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதிப்பு. வித்யா வழக்கின் தொடர் விசாரணை மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று 6வது நாளாகவும் நடைபெறுகிறது. வறட்சியுடனான காலநிலை நீடிப்பதால் சிறுபோக செய்கை பாதிப்பு. கொடநாடு பங்களாவில் மற்றும் ஒரு மரணம். தொடர்வது விரிவான செய்திகள். ஊடகவியலாளர் மெல் குணசேகரவின் கொலை வழக்கில் குற்றவாளியாக இனம் காணப்பட்டவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்தது. இந்த வழக்கின் குற்றவாளிக்கு மரண தண்டனைக்கு மேலதிகமாக 30 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி மீதான 3 குற்றச் செயல்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி சுபோதிபுர பகுதியில் உள்ள வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த ஊடகவியலாளர் மெல் குணசேகரவை கூறிய ஆயுதங்களால் குத்தி கொலை செய்து அவரிடமிருந்து 1700 ரூபாய் பணத்தையும் கையடக்க தொலைபேசியும் அபகரித்து சென்றதாக இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. பொங்குடுதேவ மாணவி சிவலோகநாதன் வித்யா வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கின் தொடர் விசாரணை மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று 6வது நாளாகவும் நடைபெறுகின்றது. ட்ராலட் பார் விசாரணை மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர், இளஞ்செழியன், அனலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன், சசி மகேந்திரன் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விசேட வழக்கு தொடர்பான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். வறட்சியுடனான காலநிலை நீடிப்பதால் சிறுபோக செய்கை பாதிப்படைந்துள்ளது. சிறுபோக செய்கை மேற்கொள்ளப்படும் 4 லட்சம் காணிகளில் 2 லட்சம் காணிகளில் மாத்திரமே செய்கையிடப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை களஞ்சிய சாலைகளின் இருப்பில் உள்ள அரிசி தொகை எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை போதுமானது என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரொஹான் விஜயகோன் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் வறட்சியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் சாவகச்சேரி பகுதி அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. சாவகச்சேரியில் 11,640 குடும்பங்களைச் சேர்ந்த 47,198 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தென்மராட்சி பிரதேச சபைக்குட்பட்ட தனங்களப்பு, வரணி, கச்சாய், அல்லாரி, வேம்பராய், மத்துவில் ஆகிய பகுதிகளில் மக்கள் குடிநீரின்றி அல்லலுறுவதாக அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டமும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 55,249 குடும்பங்களைச் சேர்ந்த 2,451 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 23,000 குடும்பங்களைச் சேர்ந்த 75,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. நிலத்தடி நீர் வற்றியுள்ளமையால் மக்கள் தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். கிளிநொச்சி கோணாவில் கிழக்கு பகுதியில் கிணறுகள் வற்றியுள்ள நிலையில் 400 குடும்பங்கள் வரை குடிநீரின்றி அல்லலுறுகின்றனர். பயன் தரும் மரங்களும் அழிவடையும் நிலையில் காணப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மத்திய மாகாண சபையில் அங்கம் வகிக்கும் 6 தமிழ் உறுப்பினர்கள் சபையினுள் தனித்து ஓரணியாக செயற்பட தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். மத்திய மாகாண சபை கட்டிடத்தில் நேற்று அவர்கள் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொழிலாளர் தேசிய சங்கமும் மலைய மக்கள் முன்னணியும் அதுபோல் நான் அரசாங்கத்தோடு அங்கம் வகிக்கின்ற நானும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் என்று வராவிட்டாலும் உதயகுமார் அவர்களும் மத்திய மாகாணத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய அங்கத்தவர்களாக இருந்து இன்று முதல் சேவையாற்றுவோம். கடந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தாலும் இன்று முதல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எதிர்வரும் காலங்களிலே எங்கள் மக்களுக்கு ஒரு நல்லதொரு சேவை செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு தயாராக உள்ளோம். சேர்ந்து இயங்குவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். பொது பிரச்சனையை நாங்கள் இன்று இனிவரும் காலங்களிலே நாங்கள் பொதுவாக அணுக இருக்கின்றோம். தனித்தனியாக நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பார்க்காது அணுகாது பொதுவாக ஒரு மக்களுடைய பிரச்சனையை பொதுவாக நாங்கள் 6 பேரும் இணைந்து பொது பிரச்சனையாக அதனை இந்த மாகாண சபையிலே நாங்கள் பொதுவாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதுவரை நாங்கள் அனைவருமே தனித்தனியாகத்தான் இந்த சபையிலே எங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவித்துக் கொண்டு வந்தோம். அந்த அபிப்பிராயங்கள் தெரிவித்திருந்தாலும் கூட நாங்கள் சொல்ல சென்ற சில கருத்துகள் இந்த சபையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அதற்குரிய நடவடிக்கைகள் எதுவுமே எடுத்ததாக தெரியவில்லை. விதமான ஒரு தீர்வு எடுத்தாலும்
தீர்மானங்கள் எடுத்தாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஒரே அடிப்படையில் குரல் எழுப்புவோம். காணியற்ற மக்களுக்கு காணிகளை வழங்குவதற்காக காணிகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கை நேற்றைய தினம் முல்லைத்தீவில் இடம்பெற்றது. காணி இல்லாதவர்களுக்கு காணிகளை வழங்குவதற்காக ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்வதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு குறித்த பகுதிகளை அடையாளப்படுத்தியது. இந்த குழுவில் வனவள பாதுகாப்பு அதிகாரிகளும் உள்வாங்கப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அவர் சொல்றாரு காணி கொடுக்க மாட்டோம், இது கவர்மெண்ட் வேலை எந்த மாதிரி நிற்கிறோம். மாவட்டத்தில் காணிகள் அதாவது மக்களுடைய குடியேற்றம் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக காணிகள் விடுவிப்பது தொடர்பான ஒரு செயலணி குழு ஒன்று ஏற்கனவே ஜனாதிபதியுடைய தலைமையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய காணி சுத்தம் செய்வது தொடர்பான ஒரு குழு ஒன்று அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே மாவட்ட மட்டத்தில் இருக்கின்ற குழுவினுடைய சிபாரிசுக்கு அமைய அந்த தேசிய மட்ட குழுவானது சில தீர்மானங்களை மேற்கொள்ளும். அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டதான பல்வேறு தீர்மானங்களின் அடிப்படையிலே இந்த குழுவானது இன்றைய தினம் இங்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய ஏற்கனவே நாங்கள் பல்வேறு காணிகள் தொடர்பாக அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளும் பொருட்டாக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது மேற்கொண்டு பல்வேறு வேணிய விடயங்கள் தொடர்பாக டிசிசியில் நாங்கள் அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு கொடுத்து தீர்மானத்தில் எடுத்துத்தான் முடிவுகளை மேற்கொள்வோம். தனி முஸ்லீம் மக்களுக்குரிய காணிகளை வழங்கப்படும் இல்ல இதுல வந்து ராமநாதபுரம் தனுஷ்கோடிக்கு மத்திய கடலில் சிக்கிய படகு இலங்கையைச் சேர்ந்தது என இந்திய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. குறித்த படகு மீனவர்களின் மீன்பிடி வலையில் சிக்கியுள்ளதுடன் குறித்த படகு 15 அடி நீளமும் 3 அடி அகலமும் உடையது என ராமநாதபுரம் போலீசார் தெரிவித்திருந்தனர். படகு தொடர்பில் யாரும் உரிமம் கோராததால் வழக்கு பதிவு செய்து படகை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக ராமநாதபுரம் போலீசாரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விடயம் குறித்து மத்திய மற்றும் மாநில உளவுத்துறைகளும் கியூ பிரிவு போலீசாரும் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். ஹம்பாந்தோட்டை கடற்பகுதியில் கப்பல் விபத்திற்குள்ளானதில் நீரில் மூழ்கி காணாமற் போன இருவரை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். 14 பேருடன் பயணித்த கப்பல் நேற்று மாலை விபத்திற்குள்ளாகியதாக கடற்படை ஊடக பேச்சாளர் சமிந்த வலகுலுகே தெரிவித்துள்ளார். விபத்திற்குள்ளான சரக்கு கப்பலில் பயணித்த இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் 2 பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பாஹிக் 2 என்ற கப்பலில் நேற்று மாலை விபத்திற்குள்ளாகியது. கப்பலில் பயணித்த ஏனையோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மொரவக்க கொடிகாரகோட உடகொரடுவ பிரதேசத்தில் தனது தாயை கோடாரியால் தாக்கி மகனொருவர் கொலை செய்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மதுபோதையில் இருந்த சந்தேக நபர் தனது தாயை கோடாலியால் தாக்கி கொலை செய்துள்ளார். சம்பவத்தில் 83 வயதான வயோதிப பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவிதாவளை மற்றும் புவக்பிட்டியவிற்கு இடையிலான பகுதியில் லாரியொன்று ரயிலுடன் மோதியதில் ரயில் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான லாரி ரயில் என்ஜினில் சிக்கியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதனால் கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் புவக்பிட்டிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது.